ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्। ओम गालिये च विद्महे शमशन वाचिनज धीमहि तन्नो गाली प्रचोदयात्। ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போதைய காலகட்டத்தில் 30லேருந்து 40% பேர் இதய நோயால் பாதிக்கப்படுறாங்க. அந்த இதய நோயினுடைய அடிப்படை காரணம் அப்படி என்னன்னா, இதயத்தில் நேரடியாக பிரச்சனை இருந்தால் மாத்திரம் வரும் அப்படின்லாம் கிடையாது. கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலும், பிளட் ப்ரெஷர் இருந்தாலும், மற்றும் கிட்னி சரியாக ஒர்க் ஆகலனா கூட இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்ற விஷயம் வருதுன்னு சொல்லிட்டு மருத்துவத்துறை சார்ந்தவங்க சொல்கிறாங்க. அதாவது ஹார்ட்டில் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் ஹார்ட் அட்டாக்னு கிடையாது. ஹை பிளட் ப்ரெஷர், கிட்னி ஃபங்க்ஷன் இஷ்யூஸ், லிவர் ஃபங்க்ஷன் இஷ்யூஸ், அது மாத்திரம் இல்லாமல் ரத்தத்தில் அளவுக்கு அதிகமான கொலஸ்ட்ரால் இருந்தால் கூட ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுகர் கூட மிக முக்கிய காரணம் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது மருத்துவ ரீதியாக என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். கைரேகை ரீதியாக என்ன விதமான அமைப்பு இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ஒருவருடைய இதயத்தை பற்றி, குணத்தை பற்றி, அந்த காதலை வெளிப்படுத்தக்கூடிய உணர்வு, மற்றவங்ககிட்ட ஒரு ஆட்டிடியூடாக இருக்கிறது, மற்றவங்ககிட்ட அந்த பேசும் அந்த கம்யூனிகேஷன் திறமை, மற்றவங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, மற்றவங்ககிட்ட எப்படி பழகுவாங்க, சாஃப்டாக பேசுவாங்களா, ஹார்டாக பேசுவாங்களா, அப்படி எல்லாத்தையுமே இந்த இதய ரேகையை வச்சு ஈஸியாக சொல்லிடலாம். அவங்களுடைய குணநலன் என்ன, அவங்க மற்றவங்களை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்களா, கோபமாக பேசுவாங்களா, ஒரு அப்படின்ற கர்வத்தோடு பேசுவாங்களா அப்படின்றத இந்த இதய ரேகை வச்சு சர்வசாதாரணமாக கண்டுபிடிக்கலாம். யார் வேணாலும் இந்த இதய ரேகையினுடைய தன்மை வச்சு சொல்லலாம். அதனுடைய அடிப்படையில் உடல் நலத்தை குறிக்கக்கூடிய முக்கியமான விஷயமாகிய இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்ற இந்த விஷயத்தையும் இந்த இதய ரேகையிலேருந்து கட்டாயம் நாம் கண்டுபிடிக்கலாம். இதய ரேகையில் படத்தில் காட்டிலவாறு முக்கோணம் கீழ்நோக்கி இருந்தால் அந்தந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். அதாவது இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. சில பேருக்கு எக்ஸ் என்ற அந்த சிம்பிள் இருக்கும். அந்த எக்ஸ் என்ற சிம்பிள் இந்த இதய ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் நடுவில் ஏற்படும் போது அதுவும் முக்கோணம் மாதிரி தான் தெரியும். ஆனால் அதையும் இதையும் நீங்கள் போட்டு குழப்பிக்கக்கூடாது. எக்ஸால் உருவாகக்கூடிய முக்கோணன்றது வேறு. அதே போல் குருமேட்லேயோ, சனிமேட்லேயோ, சூரியமேட்லேயோ, புதன் மேட்லேயோ முக்கோணம் மேல் நோக்கி இருக்கிறது அது வேறு. அது அதிர்ஷ்டத்தை குறிக்கும், ப்ராப்பர்ட்டி குறிக்கும், செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து குறிக்கும். அதனால் எக்ஸ்குரியாக இருந்தாவோ, அந்த எக்ஸ்குரியால் ஏற்படக்கூடிய முக்கோணமாக இருந்தாவோ, அல்லது அந்த இதய ரேகையின் மேலே விலகுகளை நோக்கி ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த முக்கோணமாக இருந்தாவோ நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. அதெல்லாம் ஆஸ்பீசியஸான ஒரு நல்ல சிம்பிள் தான், சுபத்துவமான சிம்பிள் தான் அதெல்லாம். ஏன்னா அது நிறைய பேருக்கு இருக்கும். செல்வ வளமிக்க நிறைய பேருக்கு அந்த மேல் நோக்கிய முக்கோணம் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறது என்னென்னா, இப்போ நம்ம சொல்கிறது கீழ்நோக்கிய முக்கோணம் டவுன்வர்ட்ஸாக இருக்கும், அப்வர்ட்ஸாக இருக்காது, டவுன்வர்ட்ஸாக இருக்கும். இப்படி படத்தில் காட்டிலவாறு கீழ்நோக்கிய முக்கோணம் இருந்தால் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப, அதாவது அந்த வயதின் காலகட்டத்தில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரும், அல்லது ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா அந்த இதயம் சார்ந்த பிரச்சனை, இதயம் சார்ந்த மருத்துவ செலவு வரும் அப்படின்றத தெள்ள தெளிவாக புரிஞ்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி, அதாவது இந்த படத்தில் இருக்கிற மாதிரி கீழ்நோக்கிய முக்கோணம் இருந்ததுன்னா அது எந்த காலகட்டத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. அந்த காலகட்டத்தில் உடம்பை நல்லபடியாக கவனிச்சிக்கங்க, நல்லபடியாக டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, கொலஸ்ட்ராலை குறைச்சிக்குங்க, தினமும் ஜாகிங் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகாசனம் பண்ணுங்கள், அன்வான்ட் ஃபுட், தேவையற்ற இந்த ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. தமிழ் முறைப்படி, நம்முடைய ட்ரெடிஷ்னல் படி தமிழ் உணவை நீங்கள் நல்லபடியாக எடுத்துக்கிட்டிங்கனாவே, அதாவது சாப்பாட்டில் வெந்தயம் சேர்க்கறது, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்க்கறது, மிளகு சேர்க்கறது, இதெல்லாம் மிக சிறப்பான நல்ல பலனை தரும். அதே போல் இதயத்தை காக்கிறதுக்கு நல்ல இளநீ சாப்பிடுங்க. அது இதயத்தையும் காக்கும், பிபி, சுகர் இது மாதிரி பிரச்சனை வராமல் உங்கள் உடல் நலத்தையும் காக்கும். அதே போல் இதயத்தில் யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்க திருநின்ற ஊரில் இருக்கிற, அதாவது சென்னையினுடைய புறநகராகிய திருநின்ற ஊரில் இருக்கிற இதயலீஸ்வரர், இதயத்துக்காகவே
இதயத்தை காப்பாற்றுறதுக்குன்னே ஸ்பெஷலான சிவபெருமானுடைய கோயில் இருக்குது. அந்த இதயலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வர வேண்டிய அல்லது இருக்கின்ற இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் யாவுமே நீங்கும். அதே போல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அனாதை குழந்தைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். கண்ணு தெரியாதவங்க, உடல் ஊனமுற்றோருக்கு வேண்டிய அன்னதானம் பண்ணுங்கள். பொருளுதவி செய்யுங்க, ஆடை தானம் செய்யுங்க. அப்படி பண்ணிங்கன்னா பூர்வ ஜென்மாவில் நீங்கள் என்ன விதமான தீய கர்மனைகள் பண்ணியிருந்தாலும் அவை நீங்கி உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்குள் உங்களை வந்து தெரியும். நன்றி அன்பர்களே.